ஹாய்ண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. இது வித்தியாசமான ஒரு செட்டப்பாக இருக்கு. நம்ம ஜோ ரோகன் ஸ்டைல் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு 2 பேருமே ஜோ ரோகன் ஃபேன்ஸ். ஆமாம் ஆமாம். ஆண்ட்ரூ ஹூபர்மேன், ஜோ ரோகன், லெக்ஸ் ஃப்ரிட்மேன் அப்படியே இல்லை பாப்பாங்க. டேய் அளவாடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யார் இந்த ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி. பட் இது ஆக்சுவலாக எதுலேருந்துன்னா, எனக்கு பாரதி ராஜா சார் மனோஜ் இறந்தது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஏன் அப்படின்னா, இந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே முளைக்கிற செடிகள் இல்லை, நான் என்னன்னா அது அந்த விஷயத்தை நான் அப்படி பார்க்கலைங்க. நம்மளுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு ஃபேமிலி டாக்டர் நம்மளுக்கு பிளட் ரிப்போர்ட் அப்படி உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அஃப்கோர்ஸ் மென்டல் ப்ரெஷர் இருந்திருக்கும், எல்லாம் நான் சொல்ல வரல. பட் கொரோனாக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இந்த மிடில் ஏஜில் வந்து 40 வயசுக்கு மேலே இந்த 50 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து சடன் டெத். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு வேட்டை தூக்கியிருப்பான், உளுந்து இறந்துருப்பான். எங்கேயாவது இப்போ கல்யாண வீடியோ, ஒரு கல்யாண ஒரு கல்யாணத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணு வந்து ஏஜ் கம்மி தான், ஐ திங்க் ஒரு 20-30 அங்கேயே ஃபெயிண்ட் ஆகி இறந்துருக்காங்க. ஸோ இந்த 2022 ஆமாம், பூனால சம்திங். ஸோ இந்த கொரோனாவுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து அது கொரோனானாலையா இல்லை இந்த ஊசினாலையா வேக்சின்னாலையா அது நம்ம கணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. புரியுது. ஸோ அவர் நண்பர் மனோஜ் அவர்களுடைய இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த ஒரு கம்பேரிசனால் ஒரு இருக்கிற விஷயமானு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு புரிதல் இருக்கும். இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரோடையுமே நம்மளை வந்து கம்பேர் பண்ணிக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்போ என்னோடய ஜேர்னி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அப்பா வந்த காலகட்டம் வந்து வேறு, 90ஸ்ல வந்தாங்க. அன்றைக்கி வந்து இருந்த சினிமாவும் வேறு, அன்றைக்கி இருந்த சொசைட்டியும் வேறு. இப்போ அன்றைக்கெலாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு சென்னையில் வளர்ந்த ஒரு பையனுக்கு சினிமா விட்டா மெரினா பீச், இவ்வளோ தான் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அந்த பீரியடும் வேறு, அன்றைக்கி இருந்த சினிமாவும் வேறுங்கும் போது அன்றைக்கி இருந்த சினிமாவிலேருந்து வந்த ஒரு நபர் அவர் அப்பாவாக இருந்தாலுமே நம்ம அந்த கம்பேரிசனுக்குள்ளே போகிறது எந்த யூஸும் இல்லை. ஸோ நான் என்னை கம்பேர் பண்ணிக்கிறது வந்து நான் போன படத்துக்கு இந்த படத்துக்கு நான் எப்படி வளர்ந்துருக்கேன், ஆஸ் அ ஆக்டராக எந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன், ஆஸ் அ பர்சனாக நான் எந்தளவுக்கு மெச்சூராக இருக்கேன் பர்சனல் லைஃப்பில் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதுதான். இல்லை, எனக்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அப்பா வந்து ஒரு அக்மார்க் நாத்திகர், அதோட அவரை தாண்டி ஒரு நாத்திகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாத்திகர். நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது, பட் அதையுமே வந்து எப்படின்னா ஃபேஸில் த்ரோ பண்ணாமல். சரிங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், என்னோட இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசில் வந்து ஆக்சுவலாக உண்மையிலே நானும் வந்து பிலீவராக இல்லாமல் தான் நான் இருந்தேங்க. ஓகே. அப்புறம் ஒரு நம்ம வந்து மெச்சூர் ஆக வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் முக்கியமாக, அது வந்து ஃபஸ்ட்டு. அதை தாண்டியும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று இருக்கும். ஏன்னா தேர் சம் ரீசன். ஏன்னா இப்போ ஒரு நம்ம பூமியை சுற்றி, சூரியனை சுற்றி இத்தனை பிளானட்ஸ் இருக்குது, பூமியில் மட்டும் லைஃப் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனையோ பிளானட்ஸ், எத்தனையோ கேலக்ஸிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த கடவுளுங்கிற கான்செப்ட்டுக்கு மேபி சயின்டிஃபிக்காக கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம். அது நம்ம கடவுள் சாமின்னு சொல்கிறத விட மேபி நான் அது நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம். நம்மளை விட ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நான் வந்து நம்புகிறேன். பட் ஆல் சடன் தென் எனக்கு வந்து அந்த கடவுளுங்கிற பேரில் நம்ம வந்து ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ நம்ம வந்து ஒசத்தி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற விஷயமோ இல்லை தெரிய வந்துடுது. ஆமாம், அதன் பேரில் கடவுளுங்கிற பேரில் வர வயலன்ஸ், அதுக்கு வந்து நான் எப்போயுமே நான் அகெயின்ஸ்டாக தான் இருப்பேன். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். அதெல்லாம் தாண்டியும் ஏதோ ஒரு மேஜிக் தேவைப்படுது. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. அது ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. நிறைய முருக பக்தரும் பயங்கர முருக பக்தர் அப்படி இல்லைங்க, எல்லா இதுக்கும் கோயிலுக்கும் போவாங்க, டைம் கிடைக்கிறப்ப சர்ச்சுக்கும் போவாங்க. அதனால் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான். ஆமாங்க. ஃபஸ்ட்டு இது ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் டெம்பிள் முடக்குறிச்சியில் கரியகாளியம்மன் கோயில் தான். அங்கே தான் ஃபஸ்ட் டைம் போனேன். சரிங்க. ஸோ போயிட்டு வரும்போது அந்த ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது இது புதுசாக பண்ணுற ஒரு விஷயங்கிற அந்த
ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஒரு பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு ஒரு பிலீஃப் சிஸ்டம்லேருந்து இன்னொன்று போகும்போது வந்து அந்த முழுமையாக நம்புறதும் கஷ்டமாக அந்த மாதிரி இருந்தது. பட் போக 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 அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிது. கடவுள் தாண்டி எனக்கு தெரிஞ்சது, ஐ திங்க் யூ ஹேவ் அ பிளஸ்ட் ஃபேமிலி. ஆமாங்க கிட்ஸு. ஆமாம் எல்லாருமே ஃபோட்டோஸ் பார்க்குற சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து என்றைக்குமே நல்லா இருந்திருக்குது. இப்போது அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், என்னோடய சிஸ்டரு, இப்போ ஒய்ஃபு ரேவதி, குழந்தைங்க வந்து இப்போ இந்த 10 hours படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து இப்போ உங்களோட ரிவ்யூலாம் வந்து பார்த்துட்டு என்னோடய சன் வந்து இந்த அங்கிள் நல்லா சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னபடி வந்து அப்படியே பின்னாடி கேப்ல ஓகே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செட்டப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு போனோம். அப்படியே என்னோட பெரிய பையன் தீரன் கொஞ்சம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். சின்ன பையனுக்கு ஒன்றும் அந்த மெச்சூரிட்டி வரல. ஸோ உங்கள் ரிவ்யூலாம் பார்த்துட்டு இந்த அங்கிளே நல்லா சொல்லிட்டாங்கன்னா படம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஒய்ஃப் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுங்க. ஏன்னா அதாவதுங்க நம்மளோட எமோஷனல் வெல்பீயிங்க்கு ஆமாம் டைரக்ட் ரெஸ்பான்ஸ், ஒய்ஃபோட சப்போர்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து ஒரு நடிகரோட ஒய்ஃப், அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போராட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகரோட ஒய்ஃபுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கனமான ஒரு இடம் அது. நான் வீட்டில் வந்து எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நானும் பசங்களும் கொஞ்சம் ஒரே ஜோனில் தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது பசங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி என்னையும் ஹேண்டில் பண்ணி, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு லவ் மேரேஜ். காலேஜ் டைம்லேருந்தே வந்து கோயிங் அரவுண்ட் நாங்கள் என்ன சொல்கிறது 2000 நான் காலேஜ் 2000லேருந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 25th year. ஆமாம், அப்படி கணக்கு வச்சிங்கன்னா 25 வருஷமாக வந்து வி பீன் நோயிங் ஈச் அதர். ஸோ வந்து நிறையா சண்டைகள் வரும். அட் த சேம் டைம் வந்து அந்த சண்டைங்கிறது, இந்த சண்டையோட லிமிட் இவ்வளோ தான், இதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது 2 பேருமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது அடுத்த ஜென்ரேஷன் எனக்கு இப்போ நிறையா பார்க்கும்போது அந்த கல்யாணங்கள் சீக்கிரமாக டிவோர்ஸ் ஆகிறதுலாம் வந்து அந்த புரிதல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப பிளஸ்டு அப்படிங்கிற மாதிரி தோணும். இருக்கும். ஸ்கூலிங் வந்து 10th வரைக்கும் ஷேர்வுட் ஹால்ங்கிற ஸ்கூலில் படித்தேன். ஹேரிங்டன் ரோடில் 10th வரைக்கும். ஊட்டி இல்லை சென்னை தான். சென்னையில் வந்து ஷேர்வுட் ஹால் சீனியர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு கோ எஜுகேஷனு. 11th 12th வந்து டான் பாஸ்கோவில் மாற்றிட்டாங்க பாய்ஸ் ஸ்கூலுக்கு. முக்கியமான காலகட்டம் அது என்ன தெளிவாக திட்டவட்டமாக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கேட்டால் ஏதோ இல்லை சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் மெட்ரிக்கில் படி அப்படின்னாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியலைங்க. அதுக்கப்புறம் டான் பாஸ்கோவில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லயோலாவில் வந்து காலேஜ் பார்த்துருக்காரு உங்களுக்குள்ள. அவர் கண்டுக்கவே மாட்டாருங்க. அம்மா பண்ண வேலை தான் இதெல்லாம். ஸோ சின்ன வயசில் பயங்கர கொழுக்குன்னு தான் இருப்பேன். ஸோ இந்த உடம்பை குறைக்கணும் மெயின்டைன் பண்ணுங்கிறது வந்து சினிமாவில் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படம் வாய்ப்பு வரும்போது அதுக்கு முன்னாடியே காலேஜ் படிக்கிறப்ப சரி நம்ம சினிமாவில் தான் என்ட்ரு ஆக போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த டான்ஸ் கிளாஸு, ஃபைட் கிளாஸு அதெல்லாம் போயிட்டு அதில் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சது. மேஜராக எனக்கு வந்து ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து லீ படம் பண்ணும்போது தான். ஸோ நான் காலேஜ் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப 113 கிலோ இருப்பேங்க. 6'2" ஹைட்டு, 113 கிலோ வெயிட்டு. பேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 42. அப்புறம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பண்ணும்போது அந்த வெயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு 95க்கு வந்தது. லீ படம் பண்ணும்போது அந்த ஃபுட்பாலுக்கு ட்ரைனிங் எடுத்தல. ஸோ அந்த டைமில் வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோ ஒரு 3 மாதத்தில் குறைஞ்சிது. ஸோ அதில் கிடச்ச அந்த ஒரு எனர்ஜி வந்து எனக்கு அந்த ஃபிட்னஸ்க்குள்ளே வரணுங்கிற அந்த ஒரு இது கிடச்சிது. அப்போ பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக்கில் ஒரு மாதிரி டென்ஷன் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வரல. ஆக்சுவலாக அவர் எப்பாவது வந்து சிலதெல்லாம் சொல்லுவார், புஷ்அப்ஸ் எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாரு. நான் பெருசாக அதுக்குள்ளே அப்போது அந்த ஏஜில் சின்ன வயசில் போய்க்கல. ஓகே. ஸோ அது சினிமாவுக்கு வந்ததில் நடந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் வந்து உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்ததும் அதிலிருந்து ஃபிட்னஸ் கான்ஷியஸ் ஆனதும். அது இன்றைக்கி வரைக்கும் இப்போ என்னோடய ஹாபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏதாவது ஃபிட்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏதாவது மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெயிட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போது ஸ்விம்மிங் பண்ணுவேங்க, சைக்கிளிங் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாள் டென்னிஸ் ஆடிட்டுருக்கிறேன். அப்புறம் இந்த ஜாக்சன் துரை 2 படத்துக்கு வந்து குதிரை ஓட்டுறது வந்து தேவைப்படுது. முன்னாடியே லைட்டாக பழகியிருக்கேன். அப்புறம் அது கொஞ்சம் நாள் போய் எக்ஸ்டென்சிவாக கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இந்த லாக்டவுன் டைமில் வந்து அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் கலரி கற்றுக்கிட்டேன் போய் கொஞ்ச நாள். குதிரை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமோ? குதிரை கஷ்டம்.
குதிரை ஓட்டுறது இல்லை, அது பட் நம்மளுக்கு கமாண்டிங் இருக்கணும். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா நம்மளுக்கு அந்த பேலன்சிங் வரணும் ஒன்று. இல்லை வைப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதனோட எனர்ஜி நம்மளுக்கு தெரியும். அந்த வைப் வந்து மேட்ச் ஆகலைன்னா அதை தூக்கி வீசிடுவோம். ஆமாம் 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 ஆமாம். அந்த இது வரைக்கும் நம்ம அப்படி தூக்கி வீசலை. அது பேசிக்காக எனக்கு அந்த டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆனிமலோட ஒரு கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் குதிரை ஓட்டும் போது அந்த பாடி பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது ஒரு விஷயம். அது ஒரு மாதிரி ஒரு ஆமாம். ஸோ ஹாபீஸுங்கிறது ஃபிட்னஸோடு இருக்கிறது ஒன்று. இது தவிர பார்த்தீங்கன்னா படங்கள் பார்க்குறது, நிறையா படங்கள் பார்ப்பாங்க ஃப்ரீ டைமில். படங்கள், வெப் சீரிஸ் பார்க்குறது, தேட்டர்லேயும் சரி வீட்டில் ஓடிடிலையும் சரி படங்கள் பார்க்குறது, ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாபின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்குறது. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அந்த கொரோனா டைமில் ஒரு ஹெல்த் ஃபியர் வந்துச்சு. ஐயோ என்ன இப்படி இருக்குது, நம்ம இது இருப்போமா இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒரு பயம் வந்து ஆரம்பித்து இன்னும் அந்த ஒரு ஹெல்த் பாட்காஸ்ட்லாம் கேட்டு அதில் ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த ஆண்ட்ரூ ஹூபர்மன் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் ஜோ ரோகன் பாட்காஸ்ட், அப்புறம் நம்ம ஊர்லேயே சில பாட்காஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அப்போ இப்போ உங்களுக்கு சமீபத்தில் வந்து நல்லா போயிட்டுருக்குது. உங்கள் புண்ணியத்தில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை தலை, இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே. ஆமாங்க. இல்லை எனக்கு ட்ராவல் அப்படிங்கிறப்போ நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ கார் பயங்கரமாக ஓட்டுவாருங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கார் நல்லா ஓட்டுவாங்க. அதாவது அவர் கூட உட்கார்றது கொஞ்சம் டேஞ்சருங்க. இல்லை அது அந்த காலேஜ் டைமில் கொஞ்சம் ஸ்பீடை ஓட்டுறது ஒன்று இருக்கும் இல்லையா. ப்ளஸ் நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஸ்பீட் கேமரா இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம சிசிடிவியில் இப்போ ஈசிஆர் ரோடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஈசிஆர் வீடு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் அந்த 40 to 50 மேலே நீங்கள் போகக்கூடாது. அது ரொம்ப நல்லா கடைப்பிடிக்கிறாங்க சென்னை போலீஸ். ஸோ அன்னைக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ கார் எடுத்தால் ஸ்பீடாக ஓட்டுறது, என்ன சொல்கிறது, அந்த 12th படிக்கிறப்பலாம் அந்த மாருதி ஜென் ஒன்று இருக்குங்க. அதை இப்போ அப்படியே எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஓட்டுறது. காலேஜ் படிக்கிறப்ப அந்த கார் எடுத்துகிட்டு நானும் நம்ம இவர் கார்த்திகண்ணாவும் ரேஸ்லாம் ஓட்டியிருக்கோம். அப்படியா? மெரினா ஆஃபீஸில் அந்த டைமில் அது ஒரு டைம். பட் அதை நான் யாரும் என்கரேஜ் பண்ணல. ஏன்னா அது அஃப்கோர்ஸ் அப்போ இளங்கன்று பயமறியாதுங்கிற ஒரு விஷயத்தில் நான் ஓட்டியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற இளங்கன்றுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சூர்யா கார்த்தி இவங்கெல்லாம் எப்படி கசின்ஸு? ஆமாங்க, ரிலேட்டிவ்ஸு. ஆமாங்க ஆமாங்க. இது எப்படி ரெண்டு இல்லை அவங்க வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சிவகுமார் அங்கிள், அவங்க சூர்யா சார், கார்த்தினா, அவங்க சிஸ்டர் பிருந்தாக்கா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போனால் எப்போயுமே வந்து கெஸ்ட் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். யாராவது சாப்பாடு, ஆமாம் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் அவங்க வீட்டுக்கு போகலாம். எப்போ போனாலும் நம்மளுக்கு வந்து அந்த லஞ்சோ ஏதோ ஒன்று அவங்க இருக்கும். மதர் அவங்க லக்ஷ்மி அத்தை அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து போனால், ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம இன்வைட்டே பண்ணாமல் நேராக போய் டைனிங் டேபிள் உட்காரலாம் அப்படின்னா வந்து சிவகுமார் சார் வீடு. அப்போ கசின்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு சொந்தம் பிடிச்ச கசின் இருக்கும், பிடிக்காத கசின் இருக்கும். நீங்கள் சூர்யா கார்த்திக்கு பிடிச்ச கசினா பிடிக்காத? இல்லை ரொம்ப பிடிச்ச கசின் தாங்க. ஆமாம் ஆமாம். ப்ளஸ் எனக்கு வந்து நான் அந்த சினிமாவில் நடிக்க வந்த காலகட்டத்துலேயே வந்து எனக்கு இந்த ஸ்டண்ட் கிளாஸில் அப்பவும் சூர்யா அண்ணாவும் அங்கே வருவாருங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நிறையா வந்து அவரோட டெடிக்கேஷன் பார்க்கும்போது, அப்போ நான் அந்த குண்டா இருந்து இலைக்க ஆரம்பிச்ச டைமுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டேஜ் போன டைமுங்க. அதாவது எனக்கு சீனியர் தான் அவர். பட் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் காக்கா காக்க அந்த டைமுங்க, காக்கா காக்க டைம்னு நினைக்கிறேன் 2004-5. ஸோ அப்போ வந்து அந்த ஓகே நம்ம பேசிக்காக பண்ணுறோம், நம்ம இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து அந்த ஒரு தேடல் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த கிளாஸ்லலாம் போகும்போது அன்றைக்கி ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா வந்து அந்த தனியாக இவருடைய ஒரு டெடிக்கேஷன் வந்து தெரியும். ஓகே. அந்த ஒரு எஃபர்ட் போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம அப்போ ரிசர்வ்டு தானே ஆள், எப்பவுமே இப்படி தான் அளவாக தான் இல்லைங்க, ஜாலியாக தான் பேசுவார் நம்ம வீட்டில். அதுவும் இப்போ எனக்குலாம் நிறையா வந்து சஜஸ்ட் பண்ணுவார். சிபி இன்ஃபேக்ட் வந்து அந்த பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த தலைகளாக நிற்கிறது ஒன்று சொல்லுவாங்க, பேலன்ஸ் போடுறது. ஸோ அப்போ வந்து சைடில் யாராவது 2 பேர் வந்து கை வைப்பாங்க. அது சூர்யா நான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்ணி சைடில் சிபி பண்ணு அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு மென்டருங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமாங்க. நீங்கள் எல்லாம் அந்த அன்னஸ்தானம் ஒரு சின்ன ஒரு பயத்தோடயே பார்க்குறது. ஆமாம் ஆமாம். நீங்கள் ஏன்னா இப்போ அவருடைய இப்போ சூர்யா நான் ஒன்று அவருடைய ஒரு பெஞ்ச் மார்க்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு எஃபர்ட் போடுறதுனா இந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறது வந்து. ஸோ அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது பண்ணலைன்னா நம்மளுக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு, அண்ணா நம்மளை ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வரும்.
நீங்கள் கார்த்தினாவும் அதே தான். ஆனால் கார்த்தி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் பேச மாட்டார்ல, ஃபன்னான டைப் தானே. இல்லை, அவங்களுடைய ட்ராக் வந்து வேறு. கார்த்தினா சின்ன வயசில் என்னை மாதிரி தான் கொஞ்சம் ஃபுட்டி வரும், நல்லா சாப்பிடுவாருங்க. பழைய ஃபோட்டோ. ஆமாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து அந்த சினிமாவுக்கு வரவங்க அந்த வெயிட்டு குறைச்சதே வந்து முதல் விக்டரி. ஆமாம், ஸ்மால் ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் அப்படிங்குவாங்கல்ல. இப்போ வெயிட்டு குறைச்சாச்சுப்பா, இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். பட் அவரோட டெடிகேஷன் நீங்கள் பருத்தி வீரன் படத்தில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஆள் இப்படி தூக்கிட்டு ஓடுவார் இல்லைங்க. ஆமாம், ஞாபகம் இருக்கு, ஒரு ஷார்ட் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணியிருப்பேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. மறந்துருச்சு. ஓகே நீங்கள் பாருங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் ஓடணும். ஓகே. ஆமாங்க. அது ப்ளஸ் அமீர் சார் அந்த பர்ஃபெக்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் இல்லைங்களா. ஸோ அதுவும் அவர் பயங்கர டெடிகேஷன் போட்டு வந்திருக்காருங்க. ப்ளஸ் இஸ் அ வெரி நேச்சுரல் ஆக்டர் எனக்கு தோணும். ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு ஆர்டிஸ்டில் அவரும் ஒருத்தர். பருத்திவீரன்லேயே முடிச்சிட்டாரு. ஆமாங்க. இன்னைக்கு வரைக்கும் பருத்திவீரன் கலெக்ஷன் நிறைய படங்கள் பீட் பண்ணவே முடியும். ஆமாம், நோ டவுட். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து லீ ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு பருத்தி வீரன் வந்துச்சா, உங்களுக்கு அதற்கு தாக்கம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கரெக்டாக தெரியும். இந்த லாங்கான ஒரு ஜேர்னியில் ஆமாங்க ஃபைட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இல்லை சில டைம் ரொம்ப டவுன் ஆயிடுவீங்களா? ஏன்னா பிகாஸ் இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைக் மராத்தான், ரைட்? மேரத்தான் மாதிரி தான். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு ஜேர்னிங்கிறது அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு விஷயம் வராது. நம்ம அந்த ஒரு லீ படத்துலேருந்து ஒரு புதுவிதமான அட்டம்ஸை வந்து பண்ணணுங்கிற அந்த ஒரு தேடல் இருந்தது வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் நம்மளுக்கு வேணும் தான், இல்லைன்னு சொல்லுங்க. லீ படம் வந்து அந்த டைமில் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக போயிருக்கலாம். ஆனால் அதே விதமான முயற்சி எனக்கு நாய்கள் ஜாக்கிரதையில் ஒரு வெற்றி கொடுத்தது, திரும்ப சத்யாவில் ஒரு வெற்றி கொடுத்தது. ஓரளவுக்கு நம்ம இந்த கபடதாரி, மாயவன் மாதிரி படங்கள் இன்றைக்கி 10 hours வரைக்கும் அது வந்து ஒரு வெற்றி, ஜாக்சன் துறை மாதிரி படங்களை வெற்றி கொடுக்குது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இன்றைக்கி வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் கேரண்டீட் சக்ஸஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஹீரோஸுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து இட்ஸ் பியூர்லி கண்டென்ட் பேஸ்ட் தான். ஓகே. பட் அது நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க பிகாஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு பீப்புள். சரிங்க. இல்லை எனக்கு மார்க்கெட் இருக்குது அப்படிங்குவாங்க. அப்படி இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை, மினிமலாக ஒன்று இருக்கும். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் நான் மைண்டில் போட்டுக்க மாட்டேங்க. ஓகே. தேங்க்ஸ் டு ஆல் தீஸ் பாட்காஸ்டர்ஸ். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு அதெல்லாம் இருந்து நம்ம அதர் டைம்லேயும் ஆக்கியபைடாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் மைண்டில் இருக்காது. ஏன்னா கெரியர் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அது மட்டுமே லைஃபுங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப், பட் இட்ஸ் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அதனால் வந்து அதை நான் போட்டு மைண்டில் ப்ரெஷர் ஏற்றிக்கிறதில்ல. நல்ல படங்கள் டெலிவர் பண்ணணும், நம்ம மனசுக்கு அந்த கதை பிடிச்சிருக்கணும், அண்ட் கதை கேட்டு இந்த கேரக்டர் என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரணும். அதை முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் ஆஸ் அன் ஆக்டராக. அதுதான். இல்லை, எனக்கு 10 hours பார்க்கும்போது பர்டிகுலராக பிடிச்சது என்னென்னா, கெட்டப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்பிரஷன்ஸே சரிங்க, அவன் ஒரு மாதிரி கடுகடுகான, அதாவது ருத்லெஸ். சரிங்க. அவன் அந்த மொதல் ஷாட்டில் போட்டு அந்த பொலிட்டிஷியன்ஸ் பொழக்கிறப்பவே ஆஹா இவன் யாருக்குமே பயப்பட மாட்டான்டாங்க. அந்த மீட்டரை அழகாக டைரக்டர் செட் பண்ணிட்டாரு. அதை தாண்டி அவன் வந்து ரொம்ப பக்தியான ஆள் தான், கடவுளுக்கும் அவன் தொழிலுக்கும். இதையே ரொம்ப சூப்பராக அவர் சொல்லாமையே அண்டர்ஸ்டுட்டில் வந்து ஒன்று பண்ணியிருந்தார். அது அந்த பிளே எல்லாமே தேங்க்ஸ் டு இளையராஜா தாங்க. அது டைரக்டர் வந்து ரொம்ப கிளியராக இருந்தார் அவருக்கு என்ன வேணும் அப்படின்றதுல. கதையாக சொல்லும் போது வந்து இப்போ சில பேருக்கு வந்து சூப்பராக சொல்ல வரும், எடுக்கும் போது ஒரு லேக் இருக்கும். சில பேர் சரியாக சரியாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் எடுக்கிறது வந்து நல்லா பண்ணிடுவாங்க. இளையராஜா வந்து சொல்லும் போது இந்த கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதால வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. சரி மறுபடியும் பவுண்டு கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுங்க. ஓகே. ஆமாம். கெட்டப்ஸ் எல்லாம் எப்படி டிசைட் பண்ணிங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது சீரியஸாக. கெட்டப்ஸ் மோஸ்ட்லி அந்த கேரக்டர் ஒன்று டிசைட் பண்ணும். இதில் என்னென்னா அஃப்கோர்ஸ் நிறையா படம் போலீஸாக பண்ணியாச்சு. நாய்கள் ஜாக்கிரதை, ஜாக்சன் துறை, வால்டர், கபடதாரையெல்லாம் காப் ரோல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ திரும்பவும் காப் ரோல் நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் நான் டெலிபரேட்டாக வேண்டாங்கிற மாதிரி வச்சுருந்தேன். திரும்ப வந்து போலீஸை நம்மளை கூப்பிட்றாங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருந்தது. பட் இல்லையா கதை சொல்லும் போது எனக்கு ஸ்கிரிப்டை மிஸ் பண்ண வேணாம்னு தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் புதுசாக ஏதோ ஒன்று தேவைப்படுச்சு இல்லை கெட்டப்பில். கதையிலேயே வந்து நான் மலைக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. ஸோ அதனால் ஓகே மலைக்கு மாலை போட்டிருந்தா நம்ம ஷேவ் பண்ண வேண்டியதில்லை, மாலை போட்டுக்கலாம்.
கருப்பு சட்டை. ஸோ அதெல்லாம் வந்து காரில் அவர் எடுத்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் அந்த கெட்டப் சேஞ்ச் வரும். ஆமாம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்மில் ஓப்பன் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டு மாறும், அப்புறம் வந்து காக்கியிலேருந்து வேஷ்டிக்கு மாறும். ஸோ கதையிலேயே அதை வந்து அழகாக புகுத்தியிருந்தார். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கதை ஒன் நைட்டில் நடக்குது. வெரைட்டி ஆஃப் காஸ்டியூம்ஸ் போடுறதோ, மேக்ஸிமம் 2 காஸ்டியூம், திடீர்னு ஒரு ட்ரீம் சாங் போகிறதுக்கோ ஒரு ஸ்கோப்பெல்லாம் இதில் இல்லை, ஹீரோயினே கிடையாது அப்படிங்கும்போது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக கதையிலேருந்து டீவேட் ஆகாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வச்சுருந்தார். எந்த கண்டென்ட் உங்களை வந்து இப்போ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது? ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து அவ்வளோ கண்டென்ட். எனக்கு இப்போ ஃபன்னாக ஒரு படம் பண்ணணுன்னு கொஞ்சம் ஆசை வந்திருக்குங்க இப்போ ரீசெண்டாக. அது மேபி இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் எனக்கு அந்த டிராகன் அண்ட் குடும்பஸ்தன் பார்க்கும்போது வந்து இன்ஃபேக்ட் குடும்பஸ்தன் எனக்கும் வந்தது. ஆக்சுவலாக அந்த கதை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தார் அவர், நக்லைட்ஸ் ராஜேஷ். ஓகேங்க. பட் நம்மளுக்கு ஒரு படங்கள் வந்து அமைஞ்சு வர்றது அப்படிங்கிறது வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஆப்வியஸ்லி ஒரு டைரக்டருங்கிறவர் பல தயாரிப்பாளருக்கு பல ஹீரோஸ்க்கு கதை சொல்லுவார். ஸோ எந்த ப்ரொடியூசர்கிட்ட எந்த ஹீரோ டேட் இருக்குதோ அந்த காம்பினேஷனில் வர ஒரு விஷயம். பட் எனக்கு படமாக பார்க்கும்போது மணிகண்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக அவரை பொசிஷன் பண்ணிக்கிட்டார் இல்லைங்களா? ஆமாங்க. ஃப்ரம் ஸ்க்ராச். ஆமாங்க. ஒரு சான்ஸை கரெக்டாக. ஆமாங்க. அவர் வந்து மிமிக்ரி பண்ணும் போதும் வந்து எல்லாருமே மிமிக்ரி பண்ணி பார்த்துருப்போம். இப்போது ரஜினி சார் மாதிரி பேசுனா எல்லோரும் பேசுவாங்க. பட் ஆனால் ஒரு நடிகர் எந்த படத்தில் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி பேசியிருக்காருங்கிறது ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பார். இப்போது அஜித் சார் மாதிரி பேசியிருப்பார், வாலியில் இந்த மாதிரி பேசியிருப்பார், அதுக்கப்புறம் வந்து பில்லால் இந்த மாதிரி பேசியிருப்பார். அந்த மாதிரி ஒரு அந்த வேறு டைம் ஜோன்ஸுக்குள்ளே போய் ஒரு விஷயம் பண்ணார். அது வந்து ஒரு பெரிய டேலண்ட். அண்ட் அது சரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னால வந்து மிமிக்ரி மட்டும்தானா அப்படின்னா இல்லை, அவர் ஹாஸ் அன் இண்டிவிஜுவல் டேலண்ட்டுங்கிறது படத்தில் வந்து மணிகண்டனாகவும் தெரிகிறாருல்ல. இல்லை, இது பெரிய நல்ல குவாலிட்டி. இது நான் பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, நீங்கள் இவ்வளோ எலாபரேட்டாக ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இல்லை, நம்மளுக்கு யூடியூப்பில் போய் நம்ம ஒரு வீடியோ பார்த்து நம்ம லைக் போட்டோம்னா திரும்ப அவங்களுக்கு நிறையா வரும் இல்லைங்களா. ஸோ அவரோட மிமிக்ரி வீடியோஸ் 2-3 பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக வந்து அவர் தான் போயிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு ஃபுல்லாக டைம் லைனில். ஸோ அப்போ நிறையா அது பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எசன்ஸ் ஆஃப் லைஃப் என்ன பிரதர்? என்ன லைஃபோட பர்பஸ் என்ன? எனக்கு அது கொஞ்சம் குழப்பம் தான் பிரதர். ஆமாம், நானும் நிறையா படிக்கிறவங்க, நிறைய பாட்காஸ்ட் கேட்குறவங்களுக்கு அந்த பர்பஸுங்கிற அந்த ஒரு வார்த்தை வரும். எனக்கு அது அந்த பர்பஸுங்கிற விஷயத்தை ஆக்சுவலாக நானும் தேடிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லலாம். அது எனக்குமே அது ஒரு எப்படி சொல்கிறது, லைஃபோட எசன்ஸ் அப்படிங்கிறது வி ஆர் ஹியர். முக்கியமான விஷயம் வந்து முடிஞ்சளவுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். நம்மளுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ சிபிராஜன் நீங்கள் எடுத்திங்கன்னா அவன் யாருன்னா முதல்ல அவன் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஃபாதரு, ஒரு பிரதர், ஒரு சன், ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. பல பரிமாணங்கள் இருக்குது. இந்த பல பரிமாணங்களில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். யார் மனசையும் புண்படுத்தாமல் இருக்கணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு விஷயம். ஸோ இது இருந்துட்டாலே வந்து நம்மளுக்கு அது ஒரு பேஸ் செட் ஆகிடுது. இதுக்கு மேலே அந்த பர்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப நானும் டீப்பாக யோசித்தேன். அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல. பட் மெயினாக சொல்லணுன்னா இப்போ ஒரு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ பேரண்ட் என்னென்னா சன்ஸ் அவங்கள வந்து ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ். என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க? ஏன்னா நாம் சின்ன வயசில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து வேறு, மணல் மேடு, பழைய டயரு, ஆமாம், ஒரு இந்த நொங்கு வண்டி, ஒரு 4-5 ஐட்டத்தில் நம்ம சைல்டுஹுட்டு முடிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. தே கேன் ட்ராவல் எனிவேர் தே வாண்ட். ஆமாங்க, அவ்வளோ ஆக்சஸ் இருக்குதுங்க. என்ன ஹாப்பியாக இருக்குது, என்ன பயமாக இருக்குது? பயங்கிறது அஃப்கோர்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியா. அஃப்கோர்ஸ் என்னோடய சன்ஸ் 2 பேருக்குமே அந்த செல்ஃபோனுங்கிறது எப்பாவது நம்ம ஃபோன் ஏதாவது பார்க்கணுன்னா கொடுப்பேன்னு தெரியும். அவங்க தே டோன்ட் ஓன் மொபைல் ஃபோன்ஸ். ஓகே, இப்போ பெரிய பையன் அவனுக்கு 6th நாளும் அவன் ஏஜில் சில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. பட் அவனுக்கு வந்து செல்ஃபோன் கிடையாது. உனக்கு கிஃப்ட்டு வேணும்னா வேறு எதாவது கிஃப்ட் வாங்கி தரேன். அவன் ஃபுட்பால் விளையாடுவான், சூப்பராக ஃபுட்பால் விளையாடுவான். ஸோ உனக்கு என்ன காஸ்ட்லியான ஃபுட்பால் ஷூ வேணுமா வாங்கி தரேன். பட் இந்த கேஜெட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதனுடைய யூஸ் வந்து கம்மி தான். அண்ட் சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் வந்து நாட் அலவுட், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் வந்து. ஏன்னா என்ன ஃபீல்டில் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அதுதான். ஸோ அது வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்குது. தாத்தாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பேரங்களுக்கு என்னென்ன இருக்குது?
என்ன பண்ணுவார்? ஏன்னா வழக்கமாக பசங்களோட பேரன்கள் மேலே தான் அந்த பாசம் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்கும். நல்லா விளையாடுவார். பேசிக்காக வந்தால் வந்து பசங்களோட நல்லா விளையாடுவார். இன்றைக்கி ஒரு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கார். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த எக்ஸசைஸுங்கிற கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம பைசெப்ஸு ட்ரைசெப்ஸை ஏற்றுறதுங்கிறத தாண்டி நீ 60-70 வயசில் உன் பேர குழந்தைகளை நீ தூக்கிட்டு உன்னால் படி ஏற முடியுமா, இறங்க முடியுமா, அவங்களோட ஒரு கார்டனில் போய் ஒரு ஃபுட்பால் இல்லை ஒரு பேட்மிண்டன் விளையாட முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி அவர் அந்த ஃபிட்னஸ் இருக்கிறதால வந்து நல்லா விளையாடுவாருங்க. பட் கொஞ்சம் அந்த செல்லம் கொடுக்கறது இருக்கும். இப்போது நாங்கள் இல்லைன்னா வந்து நைஸாக சின்ன பையன் வந்து ஃபோனை வாங்கிடுவோம் அப்பா கிட்ட. அஃப்கோர்ஸ் என்ன பார்க்குறாங்கிறது அவர் பக்கத்தில் இருக்க போகிறாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா செல்லம் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட. என்ன மாதிரியான எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த 10 hours வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காமன் ஆடியன்ஸே நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணி பார்க்க முடியுது. ஆமாங்க. நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியும் பார்க்க முடியுது. ஆமாம். கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இப்போ உங்கள் வீடியோ கீழே இருந்த கமெண்ட்ஸும் சரி, இல்லை எல்லாருமே ட்ரெய்லர் கீழே வந்து கமெண்ட்ஸ், நீங்கள் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி சொல்கிறதுங்க, நாம் மேக்கப் பண்ண முடியாது. ஆமாம், அதை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ ஒரு திருப்பி ஒரு பூஸ்ட் வருதுங்களா? சரி, டெஃபரெண்ட்டாக இருக்குதுங்க. டெஃபரெண்ட்டாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்குறது கேப் விட்டு படம் வருது, 3 வருஷம் கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பட் என்னன்னா அந்த கேப்புங்கிறது நான் இப்போ 3 வருஷம் ஆச்சுங்கிறது நான் கேள்விகளுக்கு வரும்போது எனக்கு நான் உணர முடியுது. ஏன்னா இப்போ நீங்கள் நாயகல் ஜாக்கிரதையிலேருந்து செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, நாயகல் ஜாக்கிரதைக்கும் இன்றைக்கும் ஒரு ரஃபாக ஒரு 10 year பீரியட் வச்சுக்கோங்க, ஒரு டெக்கேட். பட் நீங்கள் அதில் படங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு சப்ஸ்டான்ஷியலாக வந்திருக்குது. அது என்னென்னா சில படங்கள் ஒரே வருஷத்தில் 2-3 ரிலீஸ் ஆகிருக்கலாம், ஒரு 2 வருஷம் படம் வராமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கும்போது அந்த ஓவரால் இந்த 10 year பீரியடில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் அந்த நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறத தேடி நான் ஓடல எப்பயுமே. பட் இந்த அகைன் அந்த நாயகல் ஜாக்கிரதைக்கு அப்புறம் கிடச்ச ஒரு விஷயத்த, அதுக்கப்புறம் சில படங்கள் கொரோனா பீரியட்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலும் இப்போ 10 hours திரும்ப வந்து அந்த ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குதுங்க. இல்லை எனக்கு நீங்கள் சொல்கிறப்போ ஒரே 2 விஷயம் தோணுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய விஷயம், அந்த படங்களுக்கு ரிலீஸ் டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்களும் சில டேட்லாம் போட்டால் வெயிட் பண்ணோம். அப்புறம் எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, படம் எடுத்தவங்களுக்கு வாங்கலவங்களும் ஒரு கமிட்மெண்ட்டில் சரி இந்த டேட் பக்காவாக இருக்குன்னு வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் தலையோட குட் பேட் அக்லி வந்து செகண்ட் வீக்கு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. சச்சின், தளபதியோட சச்சின் படம் வந்து ரீரிலீஸ், 2 பேரும் ரீரிலீஸாக இருந்தாலும் வந்து அவர் படங்க என்ன பண்ணுங்கிறது போன வருஷம் கில்லி ப்ரூவ் பண்ணிருச்சு. நானும் முதல் நாள் சச்சின் போயிட்டு தான் நம்ம படத்துக்கு போனேன். ஸோ அது ஒரு ஸ்டார். இப்போ 2 ஸ்டார்ஸுக்கு நடுவில் ஒரு படம் வந்து இந்தளவுக்கு ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு திங், இப்போ ஒரு தேட்டருக்குலாம் போகும்போது தளபதி பேனர், தலை பேனர், பக்கத்தில் 10 hours பேனர் பார்க்கும்போது இது ஒரு சர்ரியல் மூமெண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சரிப்பா, இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் வரலாறுல இது நம்மளுடைய இந்த சின்ன வரலாறுல இது வந்து இது ஒரு நிகழ்ச்சிங்கிற மாதிரி யோசிக்கும். 3 படம் ஆமாங்க டைம்ல ரிலீஸ் ஆகி, இப்போ தளபதி, குணா, அப்பாது பிரம்மா எல்லாம் வந்து அந்த காலகட்டம் வந்து வேறு. உங்களுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய படங்களுக்கு வந்து வைடராக எல்லா தேட்டரையும் போட்டு ஆக்கியபை பண்ணுற அந்த ஒரு கல்ச்சர் அப்போ கிடையாது. ஓகே. இப்போ சென்னைன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து மொத்தமாக ரஜினி சார் படம் ஒரு 5 தேட்டர் வரும், கமல் சார் படம் ஒரு 5 தேட்டர் வரும்னா, அப்பா படம் ஒரு 5 தேட்டர், கேப்டன் படம் ஒரு 5 தேட்டர், அப்படி தான் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து அந்த மொத்தமாக போட்டு அடித்து துவைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் சின்ன படம் சம்டைம்ஸ் சிக்கிக்கும். ஆமாம், நம்ம படம் அப்படி சிக்கியுமே நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. இல்லை பெரிய விஷயம். ஆக்சுவலாக நான் கேட்க வந்து என்னென்னா, 2 நியூஸு ரொம்ப ரொம்ப பாதித்த நியூஸு. ஆக்ட்ரஸு ஒன்று நஸ்ரியா, சரிங்க, இன்னொன்று வந்து ஸ்ரீ. சரிங்க. ஆக்டர் ஸ்ரீ என்னென்னா, ஸ்ரீ வந்து ஒரு சம்பளங்கள் பிரச்சனை. சரிங்க. வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர். ஆமாங்க ஆமாங்க. வெரி சக்ஸஸ்ஃபுல். மாநகரம். ஆமாங்க ஆமாங்க. வழக்கேன் எடுத்துக்கங்க. ஆமாங்க. வில்லம்பு எடுத்துக்கங்க. ஆமாங்க ஆமாங்க. இட்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஆமாங்க. பட் தென் ஒரு பாயிண்டில் இந்த வரவு செலவு பிரச்சனையில் இட் பிரேக்ஸ் ஹிம். ஆமாங்க. ஹி கம்ப்ளீட்லி டிஸப்பியர்ஸுங்க. சரிங்க. இன்றைக்கி தேடி பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு சில விஷயங்கள். ஆமாங்க. நம்ம எஸ்ஆர் பிரபண்ணா கூட சார் கூட வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நானும் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அது ஒரு பக்கம் சரி, இது காசு வரல. இன்னொரு பக்கம் பார்த்தா நஸ்ரியா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சரி, சாரி ஐ ஹவ் டிஸப்பியர்ட் ஃபார் திஸ் அமௌண்ட் ஆஃப் டைம். சரிங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு கால்ஸ் கூட நான் எடுக்கல. சரிங்க.
அதுக்கு அப்பாலஜிஸ், சரி. நான் ஒரு ஜோனில் இருந்தேன் அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பிரதர். என்னென்னா எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. சரிங்க. ஷீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒய்ஃப், ஃபகதோட ஒய்ஃப். தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ். சரிங்க. அவங்க ஷீ ஹர் செல்ஃப் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ். ஆனால் இந்த டிப்ரெஷன், அதாவது இந்த மனசை விடுறது, இங்கே 2 பேர்த்துக்கும் காமனாக இருக்கிறது. சரிங்க. ஒரு மாதிரி பிரேக் ஆகிருக்காங்க. சரிங்க. அது மென்டலாக என்ன பண்ணுது அப்படிங்கிறது. சரிங்க. இந்த மென்டல் ப்ரெஷர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நம்மளுக்கு என்னென்னா நம்ம வெளியில் பார்க்குற இப்போ ஒரு கொஞ்சம் ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் நம்ம வெளியே பார்க்குறது தான் அவங்க லைஃப்னு நம்ம நினைக்கிறோம். உள்ளுக்கிறதுல இருக்கும் ஜஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள்னா இல்லைங்களா? ஸோ மனிதர்கள் அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் செலிப்ரிட்டிஸ். நீங்கள் த்ரூ அவுட் த சொசைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும், இன்ஃபேக்ட் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டியோட விஷயங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து மேபி அங்கே டயக்னைஸ் பண்ணுறாங்க, இங்கே டயக்னைஸ் பண்ணுறது, டயக்னைசிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மேபி சொல்லலாம். அது என்னென்னா அதான் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் மாஸ்டர் செக்அப் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு 40க்கு மேலே எல்லாருமே பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப நம்மளுடைய கடமை. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா வந்து இதனால தான் இருக்கலாம். மேபி அவருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து கெரியர் வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம். பட் நீங்கள் டீப் டவுன் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நியூட்ரிஷன் இம்பேலன்சஸ் கூட வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்கண்ணா, உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருந்தால் கூட வந்து டிப்ரெஷன் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறதுக்கான ரீசன் என்னங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. பட் மென்டல் ஹெல்த் நீட்ஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். அதில் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து இப்போது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அணுகுனாலே வந்து எடுத்தோன்னே மாத்திரையில் கொடுத்து அதுவும் ஒரு அடிக்ஷன் ஜோனுக்கு போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்லையே வந்து பல விஷயங்களை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல உணவு முறை, நம்ம எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கிற மாதிரியான உணவு முறை, நல்ல எக்ஸசைஸ், முக்கியமாக நல்ல தூக்கம் இல்லைங்களா? நல்ல தூக்கம், சன்லைட்டு, நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலே இது மேக்ஸிமம் வராது. அதையும் தாண்டி உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆமாங்க. ஏன்னா இப்போது நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுல, ஐ ஹவ் பீன் டயக்னஸ்ட் வித் ADHD, ஐ ஹவ் பீன் டயக்னஸ்ட் வித் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஒன்று வருது இல்லைங்களா? அது இருக்கலாம். அதான் அது வராமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம். அப்புறம் இந்த ஸ்க்ரோலிங் வந்து கொஞ்சம் மென்டலி எஃபெக்ட் பண்ணுவோம் பிரதர். ஓகே. நான் அதான் கொஞ்சம் நிறைய புக்ஸ்லாம் படிப்பேங்க. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாட்காஸ்ட் கேட்குறதுனால சொல்கிறேன். ஜிம் குவிக்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? அவர் லிமிட்லெஸ்னு ஒரு புக்கு படிச்சிங்கன்னா சரிங்க, அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது வந்து சோஷியல் மீடியா காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவனுக்கு வந்து உள்ளே போகுதோ, சோஷியல் மீடியா காலகட்டத்துக்கு அப்புறம் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் நம்மளுக்கு ஒரு நாளில் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. நீங்கள் ஒரு 80 வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் பார்க்கறது மூலமாகவும், கேட்கறது மூலமாகவும், பழகிறது மூலமாகவும், படிக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் உள்ளே பாஸ் ஆகுதோ, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து ஒரு நாளில் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ மூளை சூடாயிருது. அதுதான். ஸோ மூளை சூடாகி தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்க. நீங்கள் சொல்கிற அதே இது ஆமாங்க. நேற்று ஒன்று படிச்சோம். சரிங்க. ரிசர்ச் ஆர்டிகல். சரிங்க. நாம் இந்த எவல்யூஷனரி இதில் ஆமாங்க அந்த இப்போ இந்த டாஸ்க்குக்கான கெமிக்கல் பிரெயினில் இருக்கிற கெமிக்கல் டோபமினுங்களா ஏதோ சொல்கிறாங்க. என்ன இன்னமும் ஆமாங்க. டாஸ்க்கு ஒரு கெமிக்கல் போட்டுருந்தாங்க. அந்த டாஸ்க்கு மொத்தமே வந்து ஒரு 15 டாஸ்க் தான் இருந்துச்சான். ஆமாங்க. இந்த விறகு பொறுக்கிறது அந்த மாதிரி. ஆமாங்க. இன்னைக்கு இன்டூ 1000x சம்திங். ஆமாம். ஸோ நம்ம டாஸ்க் அவ்வளோ வந்து நம்ம இவ்வளோ பண்ணணும். ஆமாங்க. ஆனால் அந்த கெமிக்கல் லெவல் அதே தான் இருக்கான். ஆமாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது அப்போ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரீல் வருது. குறைஞ்சது அதை தள்ளிங்கன்னா திடீர்னு கனிமா சாங் ஆடிட்டு இருக்காங்க 4 பேர் இல்லைங்களா? அப்புறம் அதை தள்ளிங்கன்னா வந்து சம்மந்தமே இல்லாத அப்போ உங்களுக்கு மைண்ட் எங்கெங்கே ஜம்ப் ஆகுது பாருங்க. ஓகே. நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா வந்து அந்த புக்குங்கிறது ஒரு டாபிக், அந்த ஒரு டாப்பிக்கினுடைய ஒரு கோர்வையான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றாங்க. இப்போ உங்களுக்கு டாபிக் இங்கே ஜம்ப் ஆகிட்டே இருக்குது இல்லை? அப்போ மைண்ட் என்ன ஆகும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரீசனுங்கிறது என்னுடைய. இப்போ நான் டாக்டர் கிடையாதுங்க, பட் ஏன்னா நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது தானே. ஆமாங்க. சின்ன குழந்தைங்க நிறைய பேர் நான் இந்த சைனாலாம் பார்த்தா ஏதோ ஒரு பையன் டயக்னைஸ் பண்ணி அவன் படுத்துட்டு இருக்கிறான், படுத்துட்டு இப்படின்ட்டே இருக்கான். ஓ, விரல இப்படின்ட்டே இருக்கான். லிட்டரலாக மென்டல் ஆகிட்டான் அந்த பையன். அந்த ஸ்க்ராலிங் வந்து அவங்க கை நிற்க மாட்டேங்குது.
இப்படின்ட்டு ஆமாம். சம்திங் ஏதோ பண்ணிகிட்டே ஸோ அது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம இவர் ஆப்பிள் ஃபவுண்டர் அவர் டிம் குக் பார்த்திங்கன்னா அவருடைய பசங்களுக்கு வந்து அவர் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், நான் கேள்விப்பட்ட விஷயம் செல்ஃபோன் கொடுக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவருக்கு வந்து டிவைஸ் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி. இது நான் எங்கேயோ படித்த ஒரு விஷயம், மேபி தப்பாக இருக்கலாம். அது நீங்கள் நம்ம ஜோ ரோகன் மாதிரி நீங்கள் இங்கே ஒரு லேப்டாப் வச்சு ஆமாம் அது கூகுள் பண்ணி பார்த்துருந்தோம். ஒருத்தனை இங்கேயே உட்கார வச்சு பட் இல்லை ஐம் கிளாட். என்னென்னா எப்படி சொல்கிறது, ஒரு லேயர் இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோ லேயர் இருக்குதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாக நம்ம இப்போ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதெல்லாம் உள்ள எத்திக்ஸ் ஓகே வரும், அதனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பிரதர். நம்மளுக்கு வெறும் நம்ம அந்த வெற்றி தோல்வியை நோக்கி ஓடுறதே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கிளாரிட்டியை கொடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. சினிமாவையும் தாண்டி சில விஷயங்கள் நம்ம பர்சனல் லைஃப்பையும் தாண்டி இப்படி இருக்குது, உலகம் பூரா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயந்தான். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பிரதர் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி என்ன மாதிரி டிசைன் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? இப்போது கரண்ட்டாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துரை 2, சேம் டீம், டைரக்டர் தரணிதரன் சார் அவருடைய டைரக்ஷனில், சேம் ப்ரொடியூசர் ஸ்ரீகிரீன் சரவணன் சார். பட் அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் இது கிடையாது. அந்த டைட்டிலை யூஸ் பண்ணிவிட்டு பட் இருக்கும் ஹாரர் காமெடி வித் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட் இருக்கும். அப்பா வந்து இதில் வில்லனாக பண்ணுறாரு, நான் ஹீரோவாகவும் அப்பா வந்து வில்லனாக பண்ணுறாரு. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் அப்பா பல படங்களை வில்லனாக பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் கூட சிக்கந்தரில் பண்ணியிருந்தார். எனக்கு வில்லனா வீட்டில் இருக்கிறத தவிர இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாருங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரேஞ்சருங்கிற ஃபிலிம் அது ஆக்சுவலாக முன்னாடியே ஆரம்பித்த படம், அது இப்போ அதுவும் கொஞ்சம் ரிலீஸுக்கான பிளான்ஸ் போயிட்டுருக்குதுங்க. அண்ட் இந்த படத்தினுடைய 10 Hours படத்தினுடைய டைரக்டர் இளையராஜா கரியம் பெருமாள் அவர் டைரக்ஷனில் ஒரு படமும். இது எல்லாமே சேம் பேனருக்கு இன்னொரு படம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் பேனர்லேயே திரும்ப ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கம்பெனியில் படம் எடுத்து. உங்கள் ப்ரொடக்ஷன் சொல்லுங்கள், கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக சொல்லுங்கள். என்ன ஸ்கேலில் என்ன இமேஜின் பண்ணுறீங்க ஆஸ் ப்ரொடியூசர்ஸ்? ஆஸ் அ ப்ரொடியூசர் அதான் நீங்கள் லீ தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். எங்கள் கம்பெனியில் நாதாம்பால் பாட்டி பேரில் ஆரம்பிச்சது. அதில் ஃபஸ்ட்டு வந்த படம் வந்து லீ. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீ அன்னைக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் வந்த ஒரு படம். நல்ல ஓப்பனிங், ஃபஸ்ட்டு 4 நாள் நல்ல ஓப்பனிங் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதை பேசுகிறாங்க அந்த படம். வெரைட்டிக்கு ஆமாங்க பேசுகிறாங்க. ஆமாங்க. நான் லீ பற்றி என்ன யோசிப்பேன்னா இட் வாஸ் ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம்ங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். 2 விஷயம். ஒன்று, சினிமாவில் வந்து வித்தியாசமான ஜான்ரா வந்து ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயமும், ஃபுட்பாலுக்கு இன்றைக்கி இருக்கிற கிரேஸ். நம்மளாம் கிரிக்கெட் பார்த்து வளர்ந்துருப்போனா வந்து இப்போ என்னோடய பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரிக்கெட்டுங்கிறது சும்மா நான் பார்த்தா நேம் சேர்க்கு என் கூட உட்காந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஒன்றுமே புரியுது. ஃபுட்பால் தான் அவங்களுக்கு நிறைய மான்செஸ்டர் சிட்டிங்க வைங்க, என்ன நம்ம டர்ஹாமுங்க வைங்க. எனக்கு ஆமாம், நமக்கு மான்செஸ்டர் இப்போ சமீபத்தில் ஒரு மேட்ச் நடந்தது, இந்தியா வர்சஸ் பிரேசில் மேட்ச். ஐ திங்க் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான். ஐ திங்க் மார்ச் 29 30. இங்கே நேரு ஸ்டேடியம். நான் வந்து சரி இவங்க கூப்பிட்றாங்கன்னு போய் பார்த்துருந்தேன். கிரிக்கெட் அளவுக்கே வந்து கூட்டம், அந்த ஆரவாரம் எல்லாமே. முதல்ல 20 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து ஜாம் பேக்ட் ஆடியன்ஸ். அண்ட் என்ன சொல்கிறது, இந்தியாவுக்கு இருந்த அளவுக்கு அதே சப்போர்ட் பிரேசிலுக்கு நம்ம ஊரில் இருக்குது. பிரேசில் டிஷர்ட் போட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்லை நான் அநியாயமாக இல்லையாடா நம்ம டிஷர்ட் போடாமல் இப்படி வர. அதான். ஸோ கம்மிங் பேக் டு நாதாம்பால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த ஃபிலிம் அன்னைக்கு சூஸ் பண்ணும்போது இட் வாஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். அண்ட் பிரபு சாலமன் சார் ஒரு இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர். ஸோ அவர் காம்பினேஷனில் அது பண்ணோம். அடுத்து நாய்கள் ஜாக்கிரதை. ஸோ அதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் டாகை வச்சு பண்ண ஒரு விஷயம். அதுக்கான அங்கீகாரம் அந்த படத்தில் லீக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கிடைக்காத அங்கீகாரம் நாய்கள் ஜாக்கிரதைக்கு அமைஞ்சது. 3ஆவதாக பண்ணது சத்யா. ஸோ இந்த படங்களுடைய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணும்போது வந்து எனக்கு அந்த ப்ரொடக்ஷனுங்கும் போது ஒரு டைம் எடுத்து பண்ணணும். ஏன்னா நடிகராகவும் இருந்துட்டு ப்ரொடக்ஷனும் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு ஜோன் கிடையாது. ஸோ அதனால் ஒரு பிரேக் ஆச்சு. இப்போ திரும்ப ஒரு படம் பண்ணலாங்கிற அந்த ஒரு ஐடியா இருக்குது. அது என்ன மாதிரி அப்படிங்கிறது கதைகள் கேட்டுட்ருக்கேன். ஓப்பனாக இருக்கேன். ஒரு பக்கம் மேபி இந்த நாய்கள் ஜாக்கிரதை 2 அதுவும் வந்து திரும்ப ஸ்டார்ட். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா? இல்லை வந்தால் சூப்பராக இருக்கும். ஆமாம், ஏன்னா 10 years ஆயிடுச்சு. நான் அந்த 10 years ஆகும்போது என்னடா 10 years ஆயிடுச்சு, அது வந்து அதுக்குள்ளே நடுவில் சீக்குவல் பண்ணிடலான்னு தோணுச்சு. ஒரு வகையில் இப்போ நான் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நினைக்கிற விஷயம் என்னென்னா வந்து நாய்கள் ஜாக்கிரதை அன்னைக்கு அந்தளவுக்கு ஹிட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து குழந்தைகள்.
இப்போ அன்னைக்கு 8 வயசு 10 வயசு இருக்கவங்களாம் இன்றைக்கி வந்து 2K கிட்ஸுங்கிற முறையில் இன்றைக்கி வந்து அவங்க டீனேஜோ இல்லை 20s இருப்பாங்க. ஸோ அந்த படத்தை அவங்களும் பார்ப்பாங்க, இப்போ இருக்கிற குட்டீஸும் பார்க்கும். பட் ஸோ டபுள் தமாக்காவாக இருக்கும். இந்த பார்ட் 2ங்கிறது கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிறது இல்லைங்களா? ஆமாம், ஏன்னா சக்ஸஸ் ப்ரூவன் இல்லை. அந்த டிலே ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து அதுதான். அந்த கம்பேரிசன் வந்து அதை விட பெட்டராக பண்ணும் எல்லா வகையிலையும். ஓகே. ஸோ அதனால் வந்து டாகை வச்சு ஃபன்னாக என்ன பண்ண முடியுங்கிறது வந்து அந்த படத்துலேயே அடித்து துவைச்சிருந்தோம். ஸோ அதை தாண்டி இப்போ என்ன பண்ணலாம், என்ன சேலஞ்சிங்காக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பிகாஸ் ஏன்னா இந்த டெக்கேடில் இன்னும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ஸ் ஆமாங்க, இன்னுமே வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இல்லை நம்ம அந்த படம் பண்ணும் போது அதெல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணி தான் பண்ணுங்க. ஏன்னா பீயிங் அ டாக் லவர், அந்த நாயை துன்புறுத்தி தான் எனக்கு ஒரு ஷாட் கிடைக்கணும்னா வந்து நானே வேண்டாம் தான் அதை சொல்லுவாங்க. அண்டு டு பி ஃப்ராங்க், இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்மளுக்கு கை கொடுக்கும். டாகால் பண்ண முடியாத சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம அனிமெட்ரானிக்ஸ் சிஜிஐ அதை வச்சு நம்ம ஏஐ வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ அதை ஒரு அட்வான்டேஜை நான் பார்க்குறேங்க. கதை அமையணும், இன்னும் அதுக்கு அதை இது அமையலை. ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி இருக்கு ப்ரோ பேசிக்காக சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒரு சினிமா அதான் எல்லாரும் கேட்பாங்க, சினிமாவோட பொற்காலம் எப்போ? நான் என்ன பொறுத்து சினிமாவோட பொற்காலம் இதுதாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்டார் ட்ரிவன் ஃபிலிம்ஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, சூப்பராக ஓடிட்டுருக்குது. இப்போ நம்ம 10 Hours மாதிரி, குடும்பஸ்தன் மாதிரி படங்கள், சின்ன படங்களும் வந்து நல்லா இருந்தால் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ ஒரு மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் எடுத்துக்கங்க. எல்லாமே தெரியாத ஸ்டார் காஸ்ட்டை வச்சுட்டு ஒரு படம் பண்ணி பார்த்தா 100 கோடி வசூலுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் சிங்கிள் ஸ்க்ரீனில் ஓடி 100 கோடி இந்தியா ஃபுல்லாக வசூல் பண்ணியிருக்கு ஒரு படம். அப்படி இருக்கும்போது வந்து கண்டென்ட் ஸ்கிங்குங்கிறதும் ப்ரூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜோனாக நான் பார்க்குறேங்க. அண்ட் உங்களுக்கு அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் பார்ப்பாங்க. மிஞ்சி பண்ணால் ஒரு 2 லாங்குவேஜ் டப் ஆகும். இப்போ இந்த ஓடிடி காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இப்போது எல்லா த்ரூஅவுட் த வேர்ல்டு வந்து ஒரு படத்தை சப்டைட்டிலோடவோ இல்லை வந்து டப் பண்ணியோ பார்க்குறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இல்லை இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. இப்போ தான் ஆமாம், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை தலைவா அப்படி இல்லை. அது வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு முன்ன வந்து ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்குள்ளேயே ஆடியன்ஸ் வந்து உள்ளே போய் படத்தை பார்த்து கலெக்ஷன் வந்துடும். இன்றைக்கி வந்து எல்லாருமே பொறுமையாக ரிவ்யூஸ் பார்த்து அந்த மாதிரி போகிறாங்க. அப்போ நம்ம அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டை டெலிவர் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி டெலிவர் பண்ணும் போது வந்து அது தேட்ரிக்கலாகவும் சரி, ஓடிடிலையும் சரி நல்ல ஒரு ரீச் இருக்க போகுது, இன்னும் வைடர் ரீச் இருக்க போகுது. உலகம் பூரா பார்க்க போகிறாங்க. இப்போ அன்றைக்கி ஒரு அமைதிப்படை மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த படத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த படம் வந்திருந்தா அது இந்த 300 கோடி 400 கோடி வசூலும் பண்ணியிருக்கோம். உலகம் பூரா அந்த படத்தையும் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. நீங்கள் நாயகன் எடுத்துக்கங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பேன் இண்டியா பேன் வேர்ல்டு போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் கொடுக்குது. ஸோ அது மானிட்டரி பெனிஃபிட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் நம்மளுக்கு ரெக்கக்னிஷனும் கிடைக்குது இல்லையா? ஆமாம். அண்ட் ஸ்டார் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக போகிறது வந்து இப்போ நம்ம வியந்து சில ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் அந்தளவுக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு காரணம் தேங்க்ஸ் டு த ஸ்டார் பவர் தான். சில ஹீரோஸ்க்கு இருக்கிற அந்த ஸ்டார் பவர் தான். கரெக்டாக இதுவும் தெரியுது அதுவும் தெரியுது. சிபிராஜ் இங்கிருந்து ஒரு 10 வருஷம்ண்ணா. ஓகே, கெட் ஃப்ரம் ஹியர். ஓகே, நாயகல் ஜாக்கிரதை 3 என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இல்லை அது மட்டும் நம்மளுக்கு நம்ம அதை பண்ணுறது மட்டும் நம்மளுக்கு இது இல்லை. நம்ம ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டு அதோட 1 2 3 4 5ன்னு அடிச்சு. எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலாக நம்ம ஒரு கான்வர்சேஷன் கூட பேசிகிட்டு இருந்தோம். சரிங்க. எனக்கு உண்மையாலுமே உங்களை வந்து ஒரு ஃபார்மடபிள் ரோலில் ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் இதில், பிகாஸ் அப்பா அதை வந்து மாஸ்டர் பண்ணிட்டார். ஆமாம். அவர் வந்து இன்னைக்கு உனக்கு பார்த்தா உனக்கு ஹிந்தி படமே அவர் இல்லாமல் இருக்காது போல, எல்லா பெரிய படத்துலேயும் அவர் கூப்பிடுவாங்க போல. அப்பா அங்கே போயிட்டாங்க. மேபி அது வந்து யூஆர் ஜஸ்ட் ஒன் மூவி அவேன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஒரு ஹன்ச்சு. தேங்க்யூ. பிகாஸ் உங்கள் ஃபிசிக்கு எல்லாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தில் உள்ள மாட்டினீங்கன்னா ஆமாங்க ஒரு அடி அடித்தா போயிடலாம். அப்படி வாய்ப்புகள் டிஸ்கஷன்ஸ் நடக்குதுங்களா? ஏதாவது இல்லை பண்ணணுங்கிற ஆசை டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கான ஒரு அவென்யூ இந்த படம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ என்ன சொல்கிற படம் ரிலீஸாக நீங்கள் நம்ம 3rd டேயில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டாக அதுக்கான ஒரு ஸ்கோப் அமையும் நான் நம்புறேங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணுங்கிற ஆசை இருக்குது. இப்போ ஒரு நம்ம அஃப்கோர்ஸ்
அப்பா பண்ணுற ரோல்ஸ் அவருடைய ஏஜுக்கு தகுந்த ரோல்ஸ் இப்போ பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி இப்போ என்னுடைய ரோலுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு குட்டி கட்டப்பா இல்லை வந்து இன்றைக்கி ஒரு பக்கம் ஹீரோவாக நம்ம ட்ராவலில் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வில்லன் அந்த மாதிரி வந்தாலும் இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம் தானே இல்லைன்னு சொல்ல வரல. அனிமலில் வந்து பாபி டியோல் பண்ண ரோல், ஐயோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் நம்ம வந்து ஐ மீன் அந்த கேரக்டரோட நேச்சரை கொஸ்டின் பண்ணலாம். ஆமாம், பட் பாபி டியோல ஆக்டிங்கை யாருமே கொஸ்டின் பண்ணலாம். ஆமாம் 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 டெஃபினட்டாக. ஏன்னா கிட்டத்தட்ட ரன்பீரை தூக்கி சாப்பிட்டு ஆமாங்க அந்த ரோல் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ பெரிய விஷயம் என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரு டைமில் வந்து இருந்தபடி இப்போ ஐ திங்க் ஹீரோஸ் ஆர் ஓப்பன் டு தட். இப்போ ஒரு மாஸ்டரில் நம்ம ஃப்ரெண்டு விஜய் சேதுபதிக்கு அவ்வளோ ஸ்கோப்பு கொடுத்துருந்தாங்க இருந்தது. தளபதி விஜய் சார் படத்தில் அந்தளவுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு நம்மளும் வர முடியும் அப்படிங்கிறது. அர்ஜுன் தாஸ் இதில் குட் பேட் அக்லி. ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட அஜித் சாருக்கு அப்படி. ஆமாங்க இவர் சிங்கிள் ஆக்ட் அவர் டபுள். ஆமாங்க. அண்டு குட் பேட் அக்லி ஒரு பக்கம் விடாமுயற்சியில் நீங்கள் பாருங்கள். கரெக்ட். அஜித் சார் வந்து கடைசி வரைக்கும் அடி வாங்கறதுக்கு அவர் அவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அவர் நடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார். நான் ஸ்டார்டிங்லேருந்து அடிப்பேன்னு சொல்லாமல் அந்த ஹாலிவுட் படத்தில் இருந்த அதே ஸ்ட்ரகிளை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது எங்கேயோ ஒரு சப்கான்ஷியஸாக ஆடியன்ஸ் கிட்ட வந்து அவங்க மாற்றி விட்றாங்க. ஆமாங்க கண்டென்ட் தான் ஆமாங்க அப்படிங்கிறத நாங்கள் மாசும் பண்ணுவோம். ஆமாம் பட் கண்டென்ட்டுக்கு தேவையானதும் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஏன்னா அண்ணா வந்து மாஸ்டரும் பண்ணுறாரு, வாரிசும் பண்ணுறாரு, அதே மாதிரி இவங்க விடாமுயற்சியும் பண்ணுறாரு, ஜிபியும் பண்ணுறாரு. அது ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களை மாதிரி ஸ்டார்ஸ்க்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஆமாங்க நம்ம ஏதாவது ஒரு உள்ளே போயிட்டு ஒரு படம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை ஐ விஷ் நாளைக்கு அஜித் சாரோ விஜய் சாரோ ஆமாம் டெஃபினட்டாக ஏதாவது எனிதிங் இஸ் பாசிபிள் இல்லைங்க. ஆமாங்க அண்ட் அவங்க அந்தளவுக்கு ஓப்பனாக அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அது ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தம். ஸோ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓப்பனான ரொம்ப ஹாப்பியான கான்வர்சேஷன். தேங்க்ஸ் டு ஜோ ரோகன். தேங்க்ஸ். இல்லை எனக்கு நம்ம இந்த மைக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. மைக் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணும் ஜோ ரோகன் பார்க்கும் போதே கேட்டிருக்கேன். பட் என்னன்னா நம்ம ஒரு பேட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மைண்டில் ஒன்று தோணும், நம்ம சரியாக பேசினோமா, கரெக்ட், நம்ம வாய்ஸ் கரெக்டாக இருந்துச்சா, கரெக்ட், எங்கே டங்கு ரோல் ஆச்சா, கரெக்ட், எங்கே எச்சி முழுங்குனம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் இல்லையா. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மைண்ட் வாய்ஸும் கூட பேரலாக ட்ராவல் ஆகிற மாதிரி உட்காந்து பேசுகிறப்ப பாட்காஸ்ட் ஏன் பாட்காஸ்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறப்போ அதில் ரெண்டு விஷயம் தெரியுது. என்னென்னா அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப கிளியராக ஆடியன்ஸ்க்கு போய் சேருது. ஆமாங்க. பிகாஸ் அந்த கருத்தை அவங்க கேட்குறாங்க. ஆமாங்க. அவங்களே கேட்டு தான் பேசுகிறாங்க. ஆமாங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி தான் வருது. ஆமாங்க. ஈவன் தோ நேச்சுரலாக இருந்தாலும் ஆமாங்க நீங்கள் பேசுகிற கருத்து வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது. பட் ஓப்பன் இன்டர்வியூஸில் அது நடக்கிறது இல்லைங்க. அது நம்ம டப்பிங் பேசும்போது நம்மளுக்கு அந்த மைக் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கே நம்ம வாய்ஸ் கேட்கும் போது ஒரு இது கரெக்டாக இருக்கா, ஒன் மோர் போகலாமா அப்படின்னு தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயம் இதில் நடக்குது. அண்ட் உங்கள் கூட பேசுகிறது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் நம்ம இந்த யூடியூப் ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனதில் ஐ திங்க் நீங்கள் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபியூ ரிவ்யூஸ் நீங்கள். ஆமாங்க. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுடைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி வந்து சினிமா மேலே இருக்கிற புரிதலும் தேங்க்யூ அது வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். எனக்கு பர்சனல் லெவலில் எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட பிடிச்சது பிரதர். ஆஸ் மோர் தென் அன் ஆக்டர் நீங்கள் உங்களை ஒரு பர்சனாக கேரி பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நீங்கள் அழட்டிக்கவே இல்லை. சரிங்க. எதுவும் பண்ணுறதில்ல பிரதர். என்னன்னா நம்ம அலட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா காலத்தில் நம்ம என்ன தான் அலட்டிட்டாலும் மக்கள் தட்டி வச்சுருவாங்க. அதனால் வந்து நம்ம ரியாலிட்டியோட போயிட்டோம்னா நம்ம வந்து பெட்ரு. நம்ம வந்து இருக்கிறத விட நம்ம மிகையாக நம்மளை காட்டிக்க ட்ரை பண்ணோம்னா அது பிடிச்சவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பிடிக்காதவங்க வந்து நம்ம இருக்கிறத விட இன்னும் வந்து நம்மளை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருந்துட்டு போயிடுறது வந்து பெட்ரு. ஜென்யூனாக இருந்துட்டு போயிடுறது வந்து பெட்ரு. Glad talking to you bro. Thank you same here. இதே மாதிரி ஒரு ஃபன்னான ஆமா சம்பந்தமே இல்லாத ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம். ஆமா ப்ரோ. ஆனா லேப்டாப் மஸ்ட். நம்ம ஏதாவது நம்ம சொன்னோம்னா கூகுள்ல வந்து இப்படி சொல்றாரு இதை வெரிஃபை பண்ணி பாத்துக்கிறோம். ஆமா. அதாவது டேட்டாவோட போயிரணும். நாம வேற சயின்ஸ், செல் பயாலஜி. ஆமா அந்த மாதிரி போயிரணும். Pleasure brother. Thank you. Same here bro. Thank you bro.